ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உடைய கிளாஸ் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கிளாஸ் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு நீங்கள் கிளாஸ் 2 பார்க்கலாம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜிலேருந்து ஒரு கிளாஸ் 1லேருந்து, சரிங்களா, கிளாஸ் 1லேருந்து 4 வரைக்கும் நடத்தி போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 20 சம் நடத்தி போட்டிருக்கோம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 2026 சப் இன்ஸ்பெக்டர் தேர்வும் பிசி எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இந்த 2 எக்ஸாமுக்குமே சைக்காலஜி வந்து ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுறதுனால நம்ம தொடர்ச்சியாக கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ மறக்காமல் கவனம் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் வந்து யோகா டீச்சிங், டெலிகிராம் வந்து யோகா டீச்சிங்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஒவ்வொரு வீடியோ எண்ட்லேயும் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து வீடியோக்குள்ளேயே கொடுத்துருவோம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? வாங்க இன்றைக்கான கிளாஸ் பார்க்கலாம். ஒரு பேசிக்கான 5 சம் தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து, சரிங்களா? The simple interest for the principal of 1000 rupees for 1 year is 100. Find the rate of interest. அதாவது 1000 ரூபாய் அசலுக்கு ஓர் ஆண்டிற்கு 100 ரூபாய் தனி வட்டியாக கொடுத்தால் அதனுடைய வட்டி வீதம் கேட்குறாங்க. அப்போ 6 தான் கேட்குறாங்க. இப்போ எடுத்து எழுதுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். பிஎன்ஆர் பை 100. எஸ்ஏ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இதில் வந்து எடுத்து எழுதுங்க டேட்டா. பி வந்து 1000, தனி வட்டி எஸ்ஐ வந்து 100, ஆர் தெரியல, வேறு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எண் வந்து ஒரு வருஷம், சரிங்களா? ஒரு ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே அப்ளை பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 100 ரூபா, பி வந்து 1000 போட்டுக்கிறேன், எண் ஒரு வருஷம், ஆர் தெரியாது, டிவைட் பை 100. இந்த ஆறு மட்டும் இந்த சைடை வச்சுட்டு, ஆறு மட்டும் வச்சுட்டு மற்றெல்லாம் தூக்கிட்டு போங்க. 100, இந்த 100 இங்கிட்டு போயிருமா, 100 × 100 டிவைட் பை 1000 × 1ன்னு வருமா? இந்த 2 சைவர், இந்த 2 சைவர், இந்த ஒரு சைவருக்கு இந்த ஒரு சைவர் அடித்தா ரிமைண்டர்ஸ் ஆர் ஈக்குவல் டு 10. அப்போ 10% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அப்போ ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு சம்மு கொடுத்தா பேசிக்காக நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஃபார்முலாவை போட்டுட்டு டேட்டாஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். கொஸ்டின்லேருந்து டேட்டாவை எடுத்து எழுதிட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட் ப்ராப்ளம் வந்து 90%, 99% ஓகே ஆகிடும், சரிங்களா? இது வந்து பேசிக் மாடல் தான், பேசிக் மாடல். ஓகே, அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். கால்குலேட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வென் வி கெட் 1680 அஸ் ஏ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் தி பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7000 இன் 16 மந்த். அப்போ ஒரு 7000 ரூபா அசலுக்கு 16 மாதத்தில் எவ்வளோ தனி வட்டி கிடைக்குது? 1680 ரூபா கிடைக்குது. அப்போ வட்டி வீதம். இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இயரில் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இங்கே வந்து மாதங்கள் இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாதங்கள், சரிங்களா? அப்போ 16/12 இதை அடித்து கொடுத்தாத்தான் எண்ணு. நாங்க 16, இன்னாங்க 12. அப்போ 4/3 தான் எண்ணு, சரிங்களா? அப்போ எண்ணு கிடச்சிருச்சு. பிரின்சிபல் வந்து 7000, தனி வட்டி கொடுத்துருக்காங்க 1680 ரூபா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். எஸ்ஏ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஃபார்முலா எழுதுங்க. அதுக்கப்புறம் போக போக ஃபார்முலா எழுத தேவையில்லை, சரிங்களா? பேசிக்லேருந்து போகிறதுனால முதல்ல ஃபார்முலா எழுதி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1680 ரூபா, பி வந்து 7000, எண் வந்து 4/3, 6 தான் கண்டுபிடிக்கணும், டிவைட் பை 100. இந்த 6 இங்கே மட்டும் வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் அது கொண்டு போங்க. 100 இங்கிட்டு போயிருங்களா? 1680 × 100, இந்த டேம்ப்லாம் கீழே வந்துடும். 7000 × 4/3. ஓகே, இது பின்ன வடிவில் இருக்க, இந்த 3 வந்து மேலே போயிடும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். 1680 × 100, இந்த 3 மேலே போயிடுங்களா? கீழே 7000 × 4 வரும். இப்போ அடிச்சு கொடுங்க. 2 சைவர், 2 சைவர், ஒரு சைவருக்கு ஒரு சைவர் போயிடும். ஒரு நாங்க 16, 2 8, 42 டைம் அடிச்சு கொடுத்தா 168 கேன்சல் ஆகுது. 1 7 7, 6 7 42. அப்போ ரிமைண்டர்ஸ் 6 × 3 18% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஆர் ஈக்குவல் டு ஆப்ஷன் சி தான் ஆன்சர், 18% வருது. இதில் என்ன மாற்றிருக்கோம்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து மாதங்களில் கொடுத்துருக்கு. அப்போ மாதங்களும் போது வருஷத்துக்கு 12 மாதமாக, அப்போ 16 மாதங்கள் கொடுத்ததை டிவைட் பை 12 மாதங்கள் அடித்து கொடுத்தீங்கன்னா 4/3. இதை மட்டும்தான் நான் மாற்றிருக்கேன். மற்றபடி ஃபஸ்ட் சம்மில் என்ன பண்ணணுமோ அதே தான், சேம் ப்ரொசீஜர், சரிங்களா? அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். A certain amount of money when invested on a simple interest basis doubles in 8 வருஷத்தில் டபுள் ஆகுதா? வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? இதுலேயே 6 தான் கேட்குறாங்க, சரிங்களா? பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8 ஆண்டுகளில் 2 மடங்காகும்.
அப்போ குறிப்பிட்ட தொகைன்றது வந்து எனக்கு தெரியாது சரிங்களா. அது 8 வருஷத்தில் என்ன ஆகுதுன்னா டபுள் மடங்காகுது, இன்ட்டு 2 டபுள் மடங்காகுது. எனும் மதிப்பீட்டில் முதலீடு செய்தால் கிடைக்கும் தனி வட்டிக்கான சதவீதம் கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையினும் போது நீங்கள் பேசிக் 100 எடுத்துக்கோங்க. இது வந்து என்ன ஆகுதுன்னா 8 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுதுன்னா அப்போ இன்ட்டு 2 எவ்வளோ வருங்க, 200 ஆகுது. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இது வந்து அசல், இது வந்து மொத்த தொகை சரிங்களா. அப்போ இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தான் தனி வட்டி சரிங்களா. 200ல் 100 போச்சுன்னா 100 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு சரிங்களா. அப்போ இப்போ டேட்டாவை எடுத்துருதுங்க. அப்போ பிரின்சிபல் வந்து 100, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 100, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 8 வருஷம், 6 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படியே அப்ளை பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு BNR/100. 100 பியும் 100, எண் வந்து 8 வருஷம், 6 தெரியாது, /100 படிச்சு கொடுங்க. இந்த 100 அங்கிட்டு போயிருங்களா, 100 × 100 கீழே 100 × 8ன்னு வரும், 6 ஈக்குவல் டு இந்த 100க்கு 100க்கு அடியாயிரும், 4 2 8 52 100. அப்போ 50/4 மறுபடியும் அடிச்சு கொடுக்கலாமா, 25 2 50 2 4, அப்போ 25/2ன்னு வரும். இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 12.5ன்னு வரும் சரிங்களா. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். புரியுதுங்களா. முதல்ல டேட்டா எடுத்து எழுதுறேன். குறிப்பிட்ட தொகை அப்படின்னும் போது ஒரு செட்டைன் அமௌண்ட் ஆஃப் மணி, அது என்னன்னு தெரியல. அப்போ நம்ம பேசிக்காக என்ன வச்சுக்கணும், 100 rupees வச்சுக்கணும் சரிங்களா. சாரி 100 rupees வச்சுக்கிட்டிங்கன்னா சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அதே மாடல் தான் 3வது சம்மில் என்ன பார்த்தோமோ அதே தான் 4வது சம்மும். இஃப் ஏ பிரின்சிபல் இஸ் கெட்டிங் டபுள்டு ஆஃப்டர் 4 years கால்குலேட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஒரு அசலானது, அந்த அசல் வந்து தெரியாது, 100 வச்சுக்கிறீங்களா. 4 வருஷத்தில் எவ்வளோவது 2 மடங்காகுது, அதே தான் 200 ஆகிடுது. அப்போ இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன, 200க்கு 100க்கும் இதுதான் தனி வட்டி. தனி வட்டிக்குள்ள 100 எப்படி கண்டுபிடிக்கிறோம், மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சா தனி வட்டி. எண்ணு வந்து 4 வருஷம், அதே தான் போன சம்மில் என்ன பண்ணுமோ அதுதான். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100, பி 100, எண்ணு 4 வருஷமா, 6 தெரியாதா, /100. இப்போ 6 வச்சுக்கிட்டு அங்கே கொடுப்பாங்க, 100 இங்கிட்டு போயிருங்களா, 100 × 100 கீழே 100 × 4. இப்போ இந்த 100க்கு 100க்கு அடி, ஒரு நாங்கள் 25 100. அப்போ 6 = 25%. புரியுதுங்களா. ஆப்ஷன் சி. நமக்கு அந்த ஒரு அசலானது ஒரு குறிப்பிட்ட தொகையானது அப்படின்னு கொடுத்துட்டாலே அதை பேசிக் என்ன வச்சுக்கணும், 100ன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஓகே, இந்த வீடியோவில் ஃபைனல் சம் பார்க்க போகிறோம். A sum of money dribbles itself at 8% per annum over a certain time. Find the number of years. என்ன கேட்குறாங்க சரிங்களா. ஒரு குறிப்பிட்ட அளவானது 8% வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்கு. அந்த குறிப்பிட்ட அளவானது குறிப்பிட்ட தொகைன்னா 100 வச்சுக்கிற சொல்லிட்டேன், 100. அப்போ 100 வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 8%. எத்தனை ஆண்டுகள்னு நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன தான் கேட்குறாங்க, 3 மடங்காக சொல்கிறாங்க. அப்போ மொத்த தொகை 3 மடங்காக 100 இன்ட்டு 3 300 மாறுது. அப்போ இந்த 300க்கும் அப்போ 100க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ SI = 200. புரியுதுங்களா. மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சு எனக்கு தனி வட்டி கிடச்சிருக்கு. இப்போ அப்ளை பண்ணுங்கள். ஸ்பேஸ் இல்லையே, ஓகே அதில் எழுதுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = BNR/100. இப்போ SI எவ்வளோங்க, 200. இந்த 100 எங்கிட்ட போயிருங்களா, இன்ட்டு 100. பி என்னங்க, பி வந்து 100, எண்ணு தெரியாது, 6 தெரியும், 8. இப்போ இந்த எண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு இதை வந்து டிவிஷனில் கொண்டு வந்துங்க. அப்போ 200 × 100 கீழே என்ன வருங்க, 100 8 வந்துடும், 100 8. இதை அடித்து கொடுத்தீங்கன்னா என்ன, இந்த 100க்கு இந்த 100க்கு அடி, 4 2 8 100 2 200, ஒரு நாங்கள் 25 100. அப்போ 25 வருஷம் ஆகுங்க ஓகேங்களா. 25, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அப்போ இந்த அமௌண்ட் 8% வட்டி விதத்தில் எப்போ 3 மடங்கு ஆகும்னா 25 ஆண்டுகள் ஆகும், 25 years சரிங்களா. ஸோ வீடியோ வந்து எளிமையாக இருக்குது, பேசிக்கான சம் மட்டும் தான் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. SIPC எக்ஸாமுக்கு இந்த தரத்தில் தான் கேள்விகள் கேட்பாங்க. மெயினாக வந்து சப் இன்ஸ்பெக்டர் தேர்வாக இருக்கட்டும், PC எக்ஸாம் 2024 நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு சைக்காலஜி கிளாஸ் வந்து தொடர்ச்சியாக நடத்திட்டு இருப்போம். வரக்கூடிய ஏப்ரல் 23 எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு PC டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம் சரிங்களா. கிட்டத்தட்ட 50+ டெஸ்ட்டு. அது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டடி பிளான் வச்சு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் சைக்காலஜி கிளாஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த அப்டேட் வந்து நான் சேனலில் கொடுக்குறேன். மறக்காமல் நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.